இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்புனால கிட்டத்தட்ட இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு. அன்னைக்கு 68ல சொன்னாங்கன்னா நோ அதர் சோர்ஸுங்கிற ஒரு காரணத்துக்கு சொல்லியிருக்கலாம். பட் இன்னைக்கும் 2026லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. இதை நம்பி இந்த தங்க நகை தொழிலை நம்பி தயாரிப்பை நம்பி கிட்டத்தட்ட இந்தியாவில் 5 கோடி பேர் இந்த தங்க நகை தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. இணை துணை, அதாவது கம்பி இழுக்கிறது, மிஷின் கட்டிங்கு, பஃபிங்கு, டல்லிங்கு, பொற்கொள்ளரு, வியாபாரிகள், அதை சார்ந்த சின்ன சின்ன லேபர்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் இறக்குமதி கஸ்டம்ஸ் டியூட்டிம்பாங்க, அது வந்து 6% வச்சிருந்தாங்க. இப்ப வந்து இன்னைக்கு வந்து அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 15% ஏத்திட்டாங்க. சோ மக்கள் வந்து தங்கம் வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க.